இப்ப இருக்க பசங்களுக்கு பொறுப்பே இல்ல. அனாவசியமா செலவு பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற அந்த டைலாக்க உங்க வீட்ல எல்லாருமே அவங்கவங்க பசங்கள பார்த்து கேட்டிருப்பீங்க. இல்ல நீங்க யங்ஸ்டர்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்ப இருக்க பசங்களுக்கு பொறுப்பே இல்ல. ரொம்ப செலவு பண்றாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க இந்த ஜென்சி வேர்ல்டுல எல்லாருமே டிஜிட்டல் பேமெண்ட் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. டக்குன்னு போய் ஸ்கேன் பண்ணி பே பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்னு யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்ல எல்லாருமே டிஜிட்டல் பேமெண்ட்க்கு அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கேஷ் உடைய அந்த ஒரு புழக்கம், அதாவது பணப்புழக்கம் அப்படின்றது கம்மியாகிக்கிட்டே தான் இருக்கு. டிஜிட்டல் பேமெண்ட் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்ப இருக்க ஜென்ரேஷன் அதிகமா செலவு பண்றாங்க. ஆனா எதுக்கு செலவு பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. ஏன்னா ஆனா நீங்க பொறுப்பே இல்லாம செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ உண்மையிலேயே அவங்க எதுக்காக செலவு பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு டேட்டாவை இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டால ஏஜ் வைஸ் என்னென்ன செலவு பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இந்த ரிப்போர்ட்டை பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஷாக் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன அந்த ரிப்போர்ட்ல இருக்கு அப்படின்னா, ஜென்சியுடைய அந்த ஒரு யூபிஐ உடைய அந்த காஸ்ட் உடைய அந்த பழக்கம் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ உண்மையிலேயே ஜென்சி இப்ப இருக்க கிட்ஸ் உண்மையிலேயே லக்ஸரியான லைஃப்காக ரொம்பவே செலவு பண்றாங்களா அப்படின்ற கொஸ்டினுக்கு எதிர்மறையா ஒரு ஆன்சர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அட் த சேம் டைம் ஜென்சியோடைய இந்த வேர்ல்டு இந்த கிட்ஸ் ஷாப்பிங், ஃபுட் டெலிவரி, டிராவல், ஆன்லைன் பர்ச்சேஸ், ஸோ இந்த மாதிரிக்கு தான் அதிகமாக செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஆப்போசிட்டான ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆன்சர் என்னென்ன ஏஜ்ல என்ன மாதிரியான செலவு பண்றாங்க, அட் த சேம் டைம் இப்போ இருக்க ஜென்சி வேர்ல்டு உண்மையிலேயே ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணலையா அப்போ அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்குது. ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன், அதாவது 18ல இருந்து 19 வயசுக்குள்ள இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஜென்ரேஷனுடைய அந்த ஜென்சி இளைஞர்களுடைய டிரான்சாக்ஷனை செக் பண்ணியிருக்காங்க. யூபிஐ உடைய டிரான்சாக்ஷனை அதை பேஸ் பண்ணி செக் பண்ணுறப்போ அவங்க அதில் என்ன மாதிரியான ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அதுவும் லட்சக்கணக்கானவருடைய டிரான்சாக்ஷனை செக் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதுதான். என்னன்னா ஜென்சியோடைய ஸ்பெண்டிங்கில் எசென்டியல் எக்ஸ்பென்ஸ்க்கு மட்டும்தான் அதிகமான ப்ரியாரிட்டி அவங்க கொடுத்துருக்காங்களா. அதாவது முதல்ல ஓவரால் ஸ்பெண்டிங் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சில யங் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, தங்களோட சேலரியில இருந்து 70% அத்தியாவசிய பொருட்களுக்காகவும் அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் மட்டும்தான் அவங்களுடைய பணத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ரிசர்ச் சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்களுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன்ல வெறும் ஷாப்பிங்கு, வெறும் என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரிக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் எலக்ட்ரிசிட்டி பில்லு, மொபைல் ரீசார்ஜ், க்ராசரிஸு, சேவிங்ஸு, லோன் ரீபேமெண்ட் இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட், பெரிய அளவில் அவங்களுடைய மணி போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஷாப்பிங் என்டர்டைன்மெண்ட்க்கு மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் இவங்க பணத்தை செலவு பண்ணுறாங்க அப்படின்றதும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அதில் எந்த கேட்டகரிஸ்லாம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி பில்லும் ரீசார்ஜுடைய பில்லும் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. இதுக்கு மட்டும் சுமார் 20% அவங்க ஸ்பெண்ட் பண்ணி இதுக்கு மட்டும் பே பண்ணியிருக்காங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிராசரிஸ்க்கு அவங்க 15% ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வீட்டுக்கு தேவையான பேசிக் பொருட்களுக்கும் ஜென்சி தங்களுடைய அந்த இன்கம்ல குறிப்பிட்டத்தக்க ஒரு பகுதியை ஒரு குறிப்பிட்ட பார்ட் அவங்க இதுக்காக செலவு பண்றாங்க, வீட்டு தேவைக்காக. ஸோ அதே மாதிரி சேவிங்ஸ் அண்ட் லோன் ரீபேமெண்ட்ஸ்லாம் அவங்க 12% ஸ்பெண்ட் பண்றாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரீபேமெண்ட் பண்றதை கரெக்டாக பே பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஜென்சி அப்படின்னாலே உடனே கிடைக்கிற இன்கம் எல்லாத்தையுமே லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும், தனக்கு இப்படி ட்ரெஸ் போடணும், இப்படி லைஃப் ஸ்டைலை மாற்றணும், லக்ஸுரியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா. அதுக்கு ரொம்பவே எதிர்மறையான ஒரு டேட்டா தான் ரிப்போர்ட்டில் சொல்லுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்து எதுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஷாப்பிங்க்கு ஒரு 11%, ஃபுட்டுக்கு 11%, ட்ராவல் அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸுக்கு 5% வரையும் அவங்க ஸ்பெண்டிங் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஏஜ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 18ல இருந்து 23 வயசு வரை இருக்கக்கூடிய ஜென்சி யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, எசென்டியல் எக்ஸ்பென்ஸ் சுமார் 50% அளவில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும், 24 வயசுல இருந்து 29 வயசுக்குள்ள அந்த ஏஜ் கேட்டகரி பீப்புள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த எசென்டியல் ஸ்பெண்டிங் கிட்டத்தட்ட 59%க்கும் மேல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏஜ் இன்க்ரீஸ் ஆக அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்மே இன்க்ரீஸ் ஆகும்.
இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் பர்சனல் எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். ஆனால் வேலை, அதே மாதிரி ஃபேமிலி, அப்புறம் பில்ஸு, லோன்ஸு, சேவிங்ஸு, ஸோ இந்த மாதிரியாக எல்லா விஷயங்களுமே இன்க்ரீஸ் ஆக அவங்களுடைய ஸ்பெண்டிங் பேட்டர்னும் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் வந்து 2 ஏஜ் குரூப்ஸையும் சேர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லக்ஸுரி அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸுக்கு சுமார் 32% வரையும் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரிசர்ச் சொல்லுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஜென்சி வேர்ல்டு, அதாவது ஜென்சி கிட்ஸு, ஜென்சி யங்ஸ்டர்ஸ் இப்போதைக்கு வந்து ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்பெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் வந்து டோட்டலாக வந்து ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு பர்சன்ஸ்னால் வந்து இந்த ஜென்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களை பொறுத்தவரையும் டிஜிட்டல் பேமெண்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக இப்போ இவங்க வந்து ஓவராக இர்ரெஸ்பான்சிபிளாக அவங்க ஃபினான்ஷியல் ரீதியாக ரொம்பவே வந்து அசால்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. குறிப்பாக யூபிஐ வந்து இவங்களுடைய ஒரு எவ்ரிடே ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் ஒரு முக்கியமான பேமெண்ட் மெத்தடாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் டிஜிட்டல் பேமெண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்காக இவங்களுடைய அன்னெசரியாக பணத்தை வந்து செலவு பண்ணுறாங்க, அசால்ட்டாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக டேட்டா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கன்வீனியன்ஸ்க்காக யூபிஐ யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றதுக்காக பில்லு, கிராசரி, சேவிங்ஸ், லோன் ரீபேமெண்ட்டு இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் தான் வந்து ஜென்சி அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டும் டேட்டாவும் சொல்லுதுன்னே சொல்லலாம். அதனால் ஜென்சி ஸ்பெண்டிங்கை பார்க்குறப்போ இவங்க வந்து ஷாப்பிங் தான் அதிகம் செய்கிறாங்க, ஃபுட் டெலிவரிக்கு தான் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இனிமேல் வந்து சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து லைஃப் ஸ்டைல் கேட்டகரிஸ்க்காக மட்டும் அவங்கள வச்சு முடிவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ ஜென்சியோடைய யூபிஐ டிரான்சாக்ஷன் பார்க்குறப்போ ஒரு நியூ ஃபினான்ஷியல் பிஹேவியரை வெளிப்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். ஸோ டிஜிட்டல் பேமெண்ட் அவங்க வேகமாக வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் இன்கம் கிடைக்கிறப்போ அதில் ஒரு சிக்னிஃபைடு போர்ஷனை வந்து டே டு டே நீட்ஸை தான் அவங்க வந்து அவங்களுக்காக அந்த சேவிங்ஸு, டெப்ட் இதுக்கெல்லாம் ரீபேமெண்ட் பண்ணுறது, இதுக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து டேட்டா சொல்லுது. ஸோ அதனால் வந்து ஜென்சி அப்படின்னாலே வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் வந்து இனிமேல் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஜென்சினாலே வந்து இப்போ இருக்க குழந்தைங்களுக்குலாம், இப்போ இருக்க பிள்ளைகளுக்குலாம், இப்போ இருக்க பசங்களுக்குலாம் வந்து ஒரு பொறுப்பே இல்லைப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களும் எசென்ஷியல் நீட்ஸ்க்காக தான் அதிகமான பொருட்களை, அதிகமான ஃபேமிலிஸ் நீட்ஸ்க்கு தான் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட இன்கம்லேருந்து சேவிங்ஸாக இருக்கட்டும், லோன் ரீபேமெண்ட்ஸாக இருக்கட்டும், பில்ஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையும் அவங்களும் பொறுப்பாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் டேட்டா சொல்லுது. ஸோ இந்த டேட்டா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம செல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் நடந்த ஈடி தமிழுடைய பவர் ஆஃப் வெல்த் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நீங்கள் கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம துபாயில் இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டிருக்கோம். செப்டம்பர் மந்த் வந்து நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மில் உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை வந்து நீங்கள் கொடுங்க. எங்கள் டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.